Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 9th மேக்ஸில் exercise 2.2ல second sum பார்க்கலாம். Express 1 by 13 in decimal form and find the length of the period of decimals கேட்டிருக்காங்க. தமிழில் ரீட் பண்ணுறேன். 1/13 தசம வடிவில் எழுதுக. அதன் தசம எண்ணின் காலை முறைமையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சம்முக்கு போயிடலாம். 1/13 இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். 1/13 டிவைட் பண்ணிக்கலாம். 13 போட்டு 1 உள்ளே போட்டோம் அப்படின்னா 1 வந்து 13 டேபிளில் வரதுனால நம்ம 0 போட்டு பாயிண்ட் வைப்போமா. ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 ஆட் பண்ணிக்குவோமா. ஸோ இப்போ 10ம் 13க்குள்ளே வரதுனால இன்னொரு 0 சேர்த்துக்குவோம் அப்படி தானே. அப்போ இன்னொரு 0 சேர்க்குறப்ப நம்ம கோஷன்ட்லேயும் இன்னொரு 0 சேர்த்துக்குவோம். ஓகே, இப்போது 100க்கு 7 13 சார் 91. ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஸோ இன்னொரு 0வையும் சேர்த்து இறக்கிக்கலாம். இன்னொரு 0வையும் சேர்த்துக்கலாம். இப்போது 6 டைம்ஸ் 6 13 சார் 78 கிடைக்கும். ரிமைனிங் 12. ஸோ இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். அப்போது 9 13 சார் 117. ரிமைனிங் 3 கிடைக்கும். இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டோன்னா 30க்கு 2 டைம்ஸ் 2 13 இஸ் 26. அப்போ ரிமைனிங் நமக்கு 4 கிடைக்கும். இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் 3 13 இஸ் 39. ஸோ ரிமைனிங் 1 கிடைக்குமா. ரிமைனிங் 1 கிடைக்கும். இப்போது இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 10 வந்து 13 டேபிளில் வராது. அதனால் மறுபடியும் நம்ம மேலே கோஷன்ட்டில் ஒரு 0 சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இன்னொரு 0 சேர்த்துக்கும் போது 100 கிடைக்கும். 100 எத்தனை டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ். இப்போ பாருங்கள், 7 டைம்ஸ் 100 மறுபடியும் 91. ரிமைனிங் அகைன் ஒரு 0 சேர்ப்போம். அப்போ இந்த நம்பர்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அப்போ எதுலேருந்து ரிப்பீட்டட் ஆகுது, இந்த 0லேருந்து ரிப்பீட்டட் ஆகுது பாருங்கள். 0 7 அடுத்த நம்பர் என்ன கிடைக்கும், நமக்கு 6 கிடைக்கும். அப்புறம் 9 3 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் ஆகுது. அப்போ எது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும், 3 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா. அப்போது நம்பர் என்ன, 13க்கு 1/13 இஸ் ஈக்குவல் டு 0.07692 இந்த நம்பர்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகுது. அப்போ எதுக்கு பார் போடணும், 0லேருந்து தானே ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் பார் போட்டுக்கணும். ஓகேவா. இப்போது லென்த் ஆஃப் த பீரியட் எழுதலாம். லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல் என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த எத்தனை நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுதோ அதை கவுண்ட் பண்ணி எழுதுறது தான். ஓகேங்களா. 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகுது. அதனால லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 6 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது என்ன டெசிமல் எக்ஸ்பான்ஷனுன்றது எழுதிடணும். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்யூரிங். சரிங்களா. முடிவுறாமல் போயிட்டுருக்கு, முடிவில்லாமல் போயிட்டுருக்கனால நான் டெர்மினேட்டிங் அண்ட் நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகிறதுனால ரெக்யூரிங். சரிங்களா. அப்போ இது என்னது, முடிவுறா தமிழில் மற்றும் சுழல் தசமயன். இதோட கால முறைமை என்னது, கால முறைமை ஈக்குவல் டு 6. சரிங்களா.